தென்காசி மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் திராவிடம் பெரியார் யாருக்கு எதிரி என்ற தலைப்பில் கீழப்பாவூர் சென்ட்ரல் பேங்க் பேருந்து நிறுத்தம் அருகிலுள்ள சுயமரியாதை சுடரொளி திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு குறும்பை அரு மாசிலாமணி தலைமை வகித்தார். கீழப்பாவூர் ஒன்றிய திராவிடர் விடுதலைக் கழக செயலாளர் திரு செட்டியூர் சேர்மத்துறை, திரு திப்பணம்பட்டி தங்கத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தென்காசி மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழக செயலாளர் திரு அன்பரசு வரவேற்புரையாற்றினார். இப்பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திராவிடர் விடுதலைக் கழக பரப்புரை செயலாளர் திரு பால் பிரபாகரன் சிறப்புரையாற்றினர். ஆசிரியர் வீரமணி அவர்கள் அங்கே ராஜகோபாலாச்சாரியா தான் சொல்லிதான் இவர் கல்யாணம் பண்ணிட்டார்னு ராஜகோபாலாச்சாரி மீது அவதூறு பரப்புகிறார்களே என்பதற்காக அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டினார். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது திருமணம் பாலியல் உணர்வுக்காக அல்ல, இந்த சொத்தை பாதுகாத்து மக்களுக்கு கொடுப்பதற்காக தான். நான் இப்போது கேட்கிறேன், பெரியார் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் இப்போது யார் கையில் இருக்கிறது? பெரியாரின் உறவுக்காரர்கள் கையில இருக்கிறது. யார் கையில இருக்கிறது? ஏதோ ஒரு ஊரிலே, கடலூரிலே பிறந்த அந்த வீரமணி என்கிறவருடைய கையிலே அந்த சொத்து கல்லூரிகளாக இருக்கிறது, பாலிடெக்னிக்கலாக இருக்கிறது, ஆதரவற்ற முகாம்களாக இருக்கிறது, முதியோர் இல்லங்களாக இருக்கிறது, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களாக இருக்கிறது, தன்னுடைய கொள்கையை கொண்டு சேர்க்கிற பிரச்சார நிறுவனமாக இருக்கிறதே தவிர ஒரு இடத்திலாவது தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு பெரியார் அந்த காசை பயன்படுத்தினார் என்று எந்த தமிழ் தேசியவாதி அதை சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அங்க இருக்கிற ஈவிகே சிலங்கோவன் அவருடைய பையன் ஈவேரா திருமகன் அவர்கள் இறப்பிற்காக அவர் இல்லத்தில் சென்று நாங்கள் அவரிடத்தில் துக்கம் கேட்க செல்கிறோம். அப்படி செல்லுகிற போது அந்த ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் துக்கத்திலும் கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், நான் வாரிசு என்று நீங்கள் சொல்லாதீர்கள், பெரியாருக்கு உண்மையான வாரிசு கருப்பு சட்டை போட்டிருக்கிற திராவிட இயக்க தோழர்கள் தான் வாரிசு, நீங்கள் தான் உண்மையிலே பெரியாரின் பேரர்களை தவிர நான் பேரனில்லை என்று சொன்னார். தோழர்களே, அவருக்கு ஒரு காசு கூட போய் சேரல. ஆனா அந்த நாட்டில் முத்துராமலிங்கத்தை அவர் பிரிச்சு கொடுத்தாரு, அந்த சொத்து இங்க போயிருக்குண்டா, அவருக்கு கோயில் கட்ட போயிருக்குது. ஆனால் பெரியாரின் சொத்து பொதுமக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அருப்புக்கோட்டை பக்கத்தில் திருச்சுழின்னு ஒரு ஊர், அந்த திருச்சுழியை சேர்ந்தவர் ரமணரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ரமணரிஷி என்ன பண்ணார்னா, இந்தியா முழுக்க போய் சுற்றுப்பயணம் பண்ணி மக்கள் ஆன்மீகத்தை பரப்புறேன்னு பரப்பினான். பரப்பிட்டு மக்கள் தரக்கூடிய காசெல்லாம் வாங்கி அங்கங்கே நிறைய சொத்துக்கள்லாம் போட்டுடலாம். அங்கே சொத்துக்கள்லாம் போட்டதுக்கு பின்னால நம்ம ஆண்களுக்கு எப்போயும் தெரியும், கூட இருக்க சிசிய பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னைக்குடா குரு சாவாரு நம்ம அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆக ரமணரிஷி கூட இருந்தவனுக்குலாம் என்ன ஆசைன்னா, ரமணரிஷி செத்துட்டாருன்னா சொத்து ஃபுல்லாக நம்ம அனுபவிக்கலான்னு அவனுக்கு ஆசை. அவன் என்ன பண்ணானா, ரமணரிஷி எப்போ போவாரோ அன்னைக்கு நம்ம ஆட்சிப்படுத்த பாரணும் அப்படின்னு, எப்படி நம்ம விஜயேந்திர சரஸ்வதி எப்போ போவான் நம்ம ஆட்சிப்படுத்துக்கொண்டு விஜயேந்திர சரஸ்வதி நினைச்சானோ, இப்போ விஜயேந்திர சரஸ்வதி புதுசாக ஒருத்தனை போகிறான், அப்போ அவன் அப்படி நினைக்க போகிறானோ, அதே மாதிரி ரமணரிஷி கூட இருக்கிறவனை நினைச்சான். ஆக ரமணரிஷி ஒரு நாள் செத்து போயிட்டார். செத்து போனே சந்தோஷம் தாங்க முடியல, இனிமேல் சொத்துக்கள் எல்லாம் நம்ம தாண்டா அனுபவிக்கலாம் அப்படின்னா, அங்கே தோழர்களே முற்றும் துறந்த அந்த ரமணரிஷி எனக்கு எதுவுமே கிடையாது, நான் குடும்ப வாழ்க்கையை திறந்து விட்டேன் என்று சொன்ன ரமணரிஷி ஒரு உயில் எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறான். என்ன உயில்னா, நான் சேர்த்து வைத்திருக்கிற அனைத்து உயில்களும் என் தம்பி பிள்ளைகளுக்கு தான் சேரும்னு எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா முற்றும் துறந்தவன், எனக்கு ஆசை பாசை கிடையாது, உலகப்பட்டு கிடையாதுன்னு சொன்னவன் தன்னுடைய காசெல்லாம் சொந்தக்காரனுக்கு எழுதி வச்சான், அண்ணன் பிள்ளைக்கு எழுதி வச்சான். ஆனால் இங்க இருக்கிற திருச்சி தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி, அங்கே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட தோழர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெரியாரை போய் பார்க்கிறார்கள். பெரியாரை ஜமால் முகமது காலேஜ் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கான கல்லூரியா இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சேவியர்ஸ் கல்லூரின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கல்லூரி இருக்குது. ஆனால் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கிறதுக்கு கல்லூரி இல்லையா, எங்களுக்கு ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு பெரியார் கேட்டார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னார்,
நீங்க தான் அப்படியாவது கல்லூரி ஆரம்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே தன்னுடைய காசுல, சொந்த காசுல பெரியார் இடத்தை வாங்குகிறார். தன்னுடைய சொந்த காசுல அங்கே இருக்கக்கூடிய கட்டடத்தை கட்டுகிறார். தோழர்களை, கட்டடத்தை கட்டியது மட்டுமல்ல, கல்லூரி ஆரம்பிச்சுட்டு பெரியார் சொல்றார், ஏண்டா எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் கல்லூரி நடத்திட்டு இருக்க முடியுமா? இந்த கல்லூரி நடத்தலாம் எனக்கு வேலை இல்லை, நான் இதை அரசாங்கத்திடம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா. அப்போது அமைச்சராக இருந்தவர் யாருன்னா பக்தவத்சலம். காமராஜர் அவர்கள் பெரியாரின் சொல்ல கேட்காம அங்கே அகில இந்திய பதவிக்கு ஓடிட்டார். அகில இந்திய பதவிக்கு ஓடினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பக்தவத்சலம் ஆட்சியில் இருக்கிறார். அப்ப பக்தவத்சலத்தில் போய், ஐயா இந்த கல்லூரியை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, நீ சொன்னா உடனே வாங்கிட முடியுமா ஐயா? அதுக்கெல்லாம் நிறைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு கல்லூரியை என்கிட்ட கொடுத்து நீ போ, அப்படின்னா தான் அரசு எடுத்துக்கொண்டார். தோழர்களே, 10 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த தான் சுயமாக சம்பாதித்த அந்த கல்லூரியை, கட்டிய கல்லூரியை அரசாங்கம் கொடுத்து சென்ற தலைவன் தான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். உனக்கு வரலாறை புரட்டிப்பார், உனக்கு வரலாறு தெரியாது. இதே ஈரோடு தலைவர் பெரியார் பிறந்த பூமி, அங்க இருக்கக்கூடிய பூமியில ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை IAS முத்திரை பெற்ற மருத்துவமனையாக சுகாதாரத்தில் இருக்கிறது. அந்த மருத்துவமனை அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து பிரிச்சு கோயம்புத்தூர் தனி மாவட்டமா மாறுது. ஈரோடு முதல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருந்தது. அப்படி தனி மாவட்டமாக இருக்கிற போது அந்த தலைமை மருத்துவமனையை எங்கே வைப்பது என்று பார்க்கிறார்கள். ஏற்கனவே கோயம்புத்தூர் மருத்துவமனை இருக்கு. ஆக மாவட்டம் பிரிக்கிற போது ஈரோட்டில் அந்த மருத்துவமனை வரணும்டா. அப்ப சொன்னாங்க, ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதெல்லாம் பெண் குழந்தைகளை தத்தெடுக்க, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய மனைவி ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொன்னா என்னுடைய மனைவி தத்தெடுக்க முடியாது. ஒரு பெண் தத்தெடுக்கவும் முடியாது, ஒரு பெண் குழந்தையை இன்னொருவர் தத்தெடுக்கவும் முடியாது. இதுதான் சனாதன கொள்கை. இல்லைன்னு சொல்லு, மனு தர்மத்தை எடுத்து ஆதாரத்தை காட்டுறேன். ஆனால் தோழர்களே, அங்கே இருக்கக்கூடிய பெண்ணை அங்கே தத்தெடுக்க முடியாது என்கிற நிலை இருந்தது. இன்னும் உங்களுக்கு வரலாறு சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய உரிமை கிடையாது இந்த மக்களுக்கு, பெண்களுக்கு. இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி தான் பெண்களுக்கு முதலாக ஓட்டுரிமையை கொடுத்துச்சு. இதுவரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள், இங்க இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வங்கியில கணக்கு வச்சிருக்கிறாங்க, வங்கி கணக்கு ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்தில் பெண்கள் வங்கி கணக்கு ஓபன் பண்ண முடியுமா? சேமிப்பு கணக்கு தொடங்க முடியுமானா தொடங்க முடியாது. தோழர்களை எழுதி வச்சிருந்தான். பிறக்கிற போது அப்பாவுக்கு சொல்ல கேட்டு நடக்கணும். அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தம்பி சொல்ல